அலையோசைன்ற ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் விஜய் வாய்ஸ்ல தானே கேட்டேன். விஜய் உங்க வாய்ஸ்ல பேசுறாரு. கட் பண்ணிடலாமே. ரன் ஆயிட்டு இருக்கு, கட் பண்ணணும்னா அப்படி என்ன தம்பி? யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபமா வலையோசை அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் வந்து டென் மியூசிக்ல ரிலீஸ் ஆகி வெளியாகி நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. அந்த டீமோட தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். குழந்தைங்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணாலே ரொம்ப அந்த டைம், அந்த கிளைமேட், அதாவது இந்த கால மாற்றங்கள், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்களை ஷூட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிம்பாங்க. இவங்க ரெண்டு பேரை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? முதல்ல வந்து ஆதவன் வந்து சார் படத்துக்கு அவரோட புகைப்படங்கள்லாம் அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் தான் அதை கேஸ்டிங் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஆதவன் வந்து ஒரு வீடியோ தான், அந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த கதாபாத்திரத்துக்கு அவன் சரியாக இருப்பான்னு சொல்லி இயக்குனர்கிட்ட காட்டணும். இயக்குனர் போசங்கிட்ட அவர்கிட்ட காட்டும்போது அவர் பார்த்த உடனே இந்த கதாபாத்திரம் இவன் தான் அப்படி சொல்லி இதுக்கு ஆப்ஷனே வைக்கல. அப்படி வந்து செலக்ட் ஆன பையன் தான் இந்த பையன். அதனால இந்த பாடலுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லாமல் செலக்ட் ஆன முதல் பையனும் இவன் தான். சூப்பர். அதே மாதிரி சார் திரைப்படத்துக்கு இந்த பொண்ணும் ஆடிஷன் அட்டன் பண்ணுச்சு. ஓகே. கீத்துவும் அட்டன் பண்ணாங்க. கீத்து அட்டன் பண்ணப்பையும் அதே மாதிரி ஆப்ஷன் இருந்தது. பட் அந்த டைம்ல சூழல் சரியில்லாதனால அவங்களால பண்ண முடியல அந்த படத்துல. அப்போ கீத்துவுக்கு ஏதாவது நம்ம கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும் எங்கேயாவது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ரெண்டு பேருமே அந்த சூழல்ல அவ்வளோ தூரம் ட்ரெக்கிங்காக நடந்து வந்து பயங்கரமாக ஒரு எனர்ஜியாக ஒரு ஆஃப் டேல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடித்தது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஸ்பாட்டில் பார்த்தவங்க எப்படி இந்த குழந்தைங்க பண்ணாங்கன்னு. பட் எனக்கு அந்த ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கூட்டே போகணும். அது மாதிரி அதவனாக இருக்கட்டும், கீத்துவாக இருக்கட்டும், இனிமேல் வந்து அடுத்தடுத்து நிறைய படங்களில் பார்ப்போம்னு சொல்லி நான் நம்புகிறேன். சூப்பர். அத நீங்க சொல்லுங்க. இப்போ அங்க வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணீங்க இல்லையா, தொழுவீங்க இல்லையா? முன்னாடி தொழுது இருக்கீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஓகே. டைரக்டர் நான் சொன்னாரு, அதை கவர் பண்ணி நான் பண்ணிட்டேன். அதே போல அந்த மேட்டர்ல முக்கியமான கேள்வி எனக்கு ஒண்ணு இருக்கு. பொதுவாகவே தொழுகும் பொழுது லுங்கி கட்டி தான் தொழுகுவாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பட் அதுல வந்து அந்த சிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை. எதுவும் பர்பஸா வச்சீங்களா, இல்லாட்டி குழந்தைங்களுக்கு ஏது மதம், குழந்தைங்களுக்கு ஏது என்ன சொல்ற வரைமுறை, இதெல்லாம் இல்ல? நீங்க அதை டிரான்சிஷன் கேட்டீங்களே, இப்ப ஆக்சுவலா அந்த ஒரு ஷாட்ல தான் டிரான்சிட்டே ஆகுது, வளர்றான்ற டிரான்சிட்டே ஆகுது. வளரும் போது அவனும் அதே தான் பண்றான். குழந்தைக்கு வரைமுறை கிடையாது. இறை வழிபாடுல என்ன வரைமுறை அவங்களுக்கு வைக்க முடியும்? சரி, அவங்க இறைவனை தொழுதாலே போதும், அவங்க நம்பிக்கை. அந்த கதாபாத்திரத்துக்கு எனக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அது அவங்க வழிபாடா அவங்க நம்புறவங்க அதை பண்ணலாம். ஓகே. பட் எனக்கு தேவையில்லை, என் கதாபாத்திரத்துக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. ஓகே. அது வலிந்து திணிக்க வேணாம்னு தோணுச்சு. அதனால இயல்பாவே ஒரு ஆஃப் டிரையர்லயே அப்படியே வரட்டும் அப்படின்னு சொல்லிதான். ஓகே. அதுல பாப்பாட்ட வளையல் கேட்பீங்க, உங்க அம்மா பிடிங்க திருப்பி கொடுத்துருவாங்க, ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. அது மாதிரி உங்க வீட்டுல உங்க அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்களா? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. எதுக்கிட்டெல்லாம் கொடுத்துருவாங்க? ஓகே. உங்களுக்கு இந்த படத்தோட இந்த பாடலுடைய அனுபவம் பாருங்க, படம் தான் வாயில வருது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா மேக் பண்ணிருந்தீங்க, அதை வந்து தவிர்க்க முடியாது, சொல்லி ஆகணும். ஸோ அந்த லொக்கேஷன்ல நீங்க உங்களோட எல்லாம் சேர்ந்து அலைஞ்சு அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து போகும்போது மழை பெய்யல, நாங்க வந்து ஜாலியா தான் போனோம், பாட்டெல்லாம் போட்டு நல்லா போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வரும்போது ஹார்ஸ்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா ஹெவியா மழை பெஞ்சதால ஹார்ஸ் இல்லைன்ட்டாங்க. அதுக்கு திரும்பி கஷ்டப்பட்டு மேல வந்தோம். ஓ, நடந்து கூட்டு போயிருக்கீங்க அப்ப பசங்க? 2 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர்னா? ஐயோ, 8 கிலோமீட்டர். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நீங்க நினைச்சேன், அந்த கிராமப்புற மக்கள் எப்படி ஒத்துழைச்சாங்க? ஏன்னா அந்த லைவ்னஸ் பார்க்க முடிஞ்சது, அந்த ஊர் மக்களுடைய லைவ்னஸ் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? அந்த கிராமப்புற மக்களோட ஒத்துழைப்பு இல்லாம அதை பண்ண முடியாது. அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான அந்த ப்ராப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சு? அந்த கிராமம் முதல்ல அங்க பஸ் எந்த வாகனமும் அங்க போக முடியாது. ஒரு 2 வீலர் கூட அங்க, நீங்க பைக்ல கூட அங்க போக முடியாது. குதிரை மட்டும்தான் பொருட்களை கொண்டு போறதுக்கும் மேல வர்றதுக்கும் இதுதான் வழி. அப்படியான ஒரு கிராமம். அதுதான் வந்து ஆதி கிராமம். கொடைக்கானல் உருவாக இருந்த முதல் கிராமம் அதுதான் வெள்ளக்கவி. 1821 உருவான கிராமம். அந்த கிராமம் வந்து எப்படின்னா, மகேஷ்னு எங்க அண்ணன் ஒருத்தர் ஆக்டர், அவர் வந்து அங்க கொடைக்கானல இருக்கும்போது
இங்கே ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகும். நான் பாடலுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்து அலையும் போது அப்போ சொன்னார். அப்போ நான் போய் அதை பார்த்த உடனே இந்த கிராமத்தில் தான் ஷூட் பண்ண முடிய மாட்டேன். ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம குழந்தைங்களும் வச்சுருக்கோம், அந்த இதில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கும்போது பயங்கரமான எப்படி இதுன்னு எனக்குள்ள ஒரு பயங்கர குழப்பம் இருந்துச்சு. ஆனால் லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பண்ணோம்னா இந்த பாடல் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்போ அந்த கிராம மக்களில் அந்த ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவரோட டென்ட்டு தான் ஸ்டே, அங்கே தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். 15-20 பேர் இருந்தவங்க. அவரோட தலைமையில் இருந்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாமே முழு ஒத்துழைப்பு. எங்கேனாலும் நீங்கள் போய் ஷூட் பண்ணலாம், யார் வீட்டில் வேணாலும் போய் சாப்பிட்லாம். பலா தோசைன்னு ஒன்று கொடுத்தாங்க. அது மாதிரி அது தேன், மலை தேன், இதெல்லாம் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த பாடல் வந்து இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. தம்பிட்ட ஒரு கிறிஸ்டின், நீங்க வந்துட்டு இந்த பாய் வேஷத்துல நடிச்சீங்க இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நீ ஒரிஜினலா பாயா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லடா, நான் இந்து தான்டா, அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். எப்படி மாத்துறீங்க? எப்படி சார் மாத்துறீங்க கேக்குறாங்க சார். அதான் அவர் சொன்ன மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அந்த இது பண்ணல, அதை வச்சுலாம் நல்லா ஓடிட்டு இருக்கு இப்போ கிளாஸ்ல. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னாங்க. ஓகே, வேற எதுவும் சொல்லியா? சொன்னாங்களா? வேற சொல்லியா? இப்ப இன்னொரு டவுட், இந்த இன்டர்ரிலிஜியன்ற கான்செப்ட்ல தான் இந்த ஆல்பம் சாங் பண்ணிருக்கீங்க. ஏன் அது சிட்டில நடக்கலையா, கிராமத்துல மட்டும்தான் நடக்குதா? ஏன் கிராமத்தை கதைக்களமா சூஸ் பண்ணீங்க? இல்லை, எனக்கு வந்து முதல்ல வந்து எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு ஊர்னா மலை சார்ந்த இடம், மனம், இங்கே அதிகமாக ட்ராவல் பண்ணது பிடிக்கும். இந்த கதை அங்கே பண்ணலான்னு தான் தோணுச்சு. பர்டிகுலராக கிராமம்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இதில் இல்லை. மத வெறுப்பு எங்கேயுமே இருக்குது. மத வெறுப்பு, ஜாதி எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அதனால வந்து அங்கே தான் இருக்குன்னு நம்ம பர்டிகுலராக குறியிட்டு காட்டல. எதுக்காகனா நீங்கள் முடிக்கும் போது கூட அது சேராம தான் முடிச்சிங்க, சேர்ந்த மாதிரி முடிக்கல. அதுக்குள்ள ஒரு மதவெறியன் வந்தா எப்படி இருக்குங்கிறதா அந்த அவனோட குறியீடுகள். அந்த கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஊர்ல இருந்து தனிமைப்பட்டு தான் அந்த கதாபாத்திரம் இருக்கும். ஆமா, அந்த கதாபாத்திரத்தை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும், அது அவங்ககிட்ட இருந்து வேறுபட்டு தான் இருக்கும். புரியுது. ஆக்சுவலா நீங்க நடிக்கும் பொழுது அந்த ஏறி போனீங்கன்னு இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணவே இல்லை. இப்போ அவங்க வந்து குடுத்தூர்ல கூட்டு போறேன்னு சொன்னாங்க, கூட்டு போல, கடைசியில 8 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஏதாச்சும் தாச்சா போடுறாங்களா இல்ல? வந்தாங்க அப்படியா? என்ன ஐஸ்கிரீம்? அங்க எப்படி ஐஸ்கிரீம் கிடைச்சு? உனக்கு மட்டும் ஐஸ்கிரீம்? பேக்கரியா? சாப்பிட்டியா? சாப்பிட்ட மாதிரி சொல்றீங்க. அந்த ஊர்ல தான் கிராமத்துல எந்த கடை இல்லையாடா? நம்ம அந்த வெளியே வந்தோம்ல சாப்பிட்டீங்க தெரியுமா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட கலாய்க்கிறாரா டாக்டர்? இருந்தாங்க. டாக்டர் கலாய்க்கிறாரா? டைரக்டர் வந்து கிண்டல் பண்றாரான்னு கேக்குறேன். கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் அடிக்கும்போது உங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த பாம்புலாம் பார்த்தோம்னா, அப்புறமா அங்க டென்ட்டுக்குள்ளேயே ஒண்ணு நடந்துச்சு. நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா வந்து ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னு போயிட்டாரு. அட்டை தெரியுமா, அந்த அந்த பெட்ஷீட்டுக்குள்ள ஏறி அப்படி வந்து இங்க நிக்குது. கரெக்டா உள்ள வந்தாரு, என்னன்னு தெரியல, உள்ள வந்து எடுத்து போட்டாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சப்பா. அட்டைன்னு ஜஸ்ட் மிஸ் கடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த இங்க புட்டிச்சுன்னா அவ்வளவுதான், ரத்தம் உறிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு டவுட் எனக்கு இருந்தது. என்னன்னா, ஓப்பனிங்ல வந்துட்டு பழைய போர்ட்டபிள் டிவி மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல இதா காமிச்சு எதனால அப்படி யோசிச்சீங்க நீங்க? இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் அது அப்படியே அவங்க வளர்றாங்க, அது அப்படியே கலரா மாறுது. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் இந்த சம்பவங்கள் இருக்குன்றத உணர முடிஞ்சது. பட் அது ஏன் போர்ட்ரேட்ல இருந்தது? இல்ல, அது வந்து நம்ம கொஞ்சம் நீங்க சொல்றீங்களா, ஒரு மெமரிஸா, ஒரு ஓல்டா காட்டணும்னு நீங்க ஒன்று சொல்றீங்களா? ஓல்டுன்னு இல்லை, அதை கொஞ்சம் அந்த பழைய நினைவுகளை தூண்டி விடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடிட்டரும் பிளான் பண்ணது தான் அந்த போர்ஷன். எடிட்டர்கிட்ட முதல்ல கதை சொல்லி இதை எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ண பிறகுதான் நம்ம அந்த ரேஷியோவில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி தான் அதை பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. எடிட்டர் நானும் டிஸ்கஸ் பண்ணதான். உங்கள்கிட்ட வந்து டைரக்டர் சார் வந்துட்டு இந்த மியூசிக்கை காமிச்சாரா? ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டீங்களா?
நடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கல. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த ஆக்டர் குளிக்கிற மாதிரி, அப்ப வந்து அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்க சாப்பிட போகும்போது மட்டும்தான் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அப்ப நடிக்கும் போது நீங்க கேட்காம தான் நடிச்சிருக்கீங்க? ஆமா, கேட்காம தான் நடிச்சீங்களா? ஆமா, நல்லா மிமிக்ரி பண்ணுவேன்னு கேள்விப்பட்டிருந்தேன். பண்ணுவோம் தானா?